ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்ல கைகள் அசைத்து ஒரு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். வெற்றியின் நாள், வெற்றியின் மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறது. நல்ல கைகள் அசைத்து நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட அவருடைய பெருக்கத்தின் வார்த்தையின் ஆதாரமாய் நம்முடைய பெருக்கத்துக்கு என்று கர்த்தர் கொடுக்கிற ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசத்தினாலே காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கையில வைத்தலையிலையா சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, பொருளாதாரமான ரீதியில் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, மேன்மையான காணிக்கை. இந்த மேன்மையான காணிக்கை எப்படி இந்த ஆபேல் கொடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு போனா அது இருக்குது பாருங்க. 3ஆம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். 3, 4, 5. சில நாட்கள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான். 4ஆம் வசனம். ஆபேலும் தன் மந்தையில் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். அவனும் காணிக்க கொண்டு வந்தான், அண்ணனும் காணிக்க கொண்டு வந்தாரு, தம்பியும் காணிக்க கொண்டு வந்தான். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, 4ஆம் வசனத்துல, தன் மந்தையில் தலையீற்றுகளில், முதலாவது தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. மிகுந்த துக்கம் அடைந்து, கோபம் அடைந்து, ஆண்டவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவன் அறிந்த பிற்பாடு தன் சொந்த சகோதரன் என்று பாராமல் கொலை செய்கிறான். நம்ம அதுக்குள்ள போக வேணாம். நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் அங்கீகரிக்கும் காணிக்கை. இங்கே ஆபேல் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆபேல் தன் மந்தையில் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை அவன் கொண்டு வந்தான். முதல் இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி போட்டிருக்கு, இந்த காயின் எப்படி ஆண்டவருக்கு காணிக்க கொண்டு வந்தான் அப்படின்னா, அவன் தி பெஸ்ட கொண்டு வந்தானா. காயின் ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்தான். அதனால்தான் ஆண்டவர் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9, 10 சொல்லும் போது, ஆண்டவர் சாலமோனை கொண்டு வெளிப்படுத்தும் ஒரு ஞானம் அங்க இருக்குது பாருங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிப்போமா? வாசிங்க பாப்போம். எல்லாரும் ஸ்கிரீன்ல போட்டிருக்காங்களா? வாசிங்க. 9, 3, 9. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. 10ஆம் வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். பாருங்க, அந்த பூரணம், நிறைவு, பெருக்கம் எதுல இருக்கு அப்படின்னா, கர்த்தரை கனப்படுத்துறது இருக்கு. பெஸ்ட கொண்டு வந்து கொடுத்தான் பாருங்க. மிச்சம் மீதியை கொடுக்கல. நம்ம ஆண்டவருக்கு கொடுத்து கர்த்தர் நம்முடைய காணிக்கையை அங்கீகரிக்கும் நிலையில் நம்முடைய காணிக்கை இருக்க வேண்டுமானால், நானும் ஒரு காணிக்கை கொடுக்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் காணிக்கை கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் அங்கீகரிக்கும் விதத்தில் காணிக்கை கொடுக்க வேண்டுமானால் ஏதோ ஒண்ணு கொடுக்கறது இல்லை,
எல்லாம் போகட்டும் மீதி கடைசியா கொடுப்போம் அப்படின்னு இல்ல, அவரை கனப்படுத்துறது. அப்ப பாருங்க, கர்த்தரை கனப்படுத்துவதை சாலமோன் சொல்றார், உன் எல்லா விளைச்சலின் முதற் பலனாலும். அதுதான் இங்க ஆபேல் செஞ்சான் பாருங்க. அதனாலதான் மேன்மையான காணிக்கை. நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சிறந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற காலத்தில் இருக்கிறோம். அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் சிறப்பா இருக்கணும்னா என் காணிக்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும். எப்படி என் காணிக்கையை சிறப்பாக முடியும்? நான் என் ஆண்டவரை கனப்படுத்த காணிக்கை கொடுக்கிறேன். அந்த விசுவாசம் எனக்குள்ள வரணும். என் கர்த்தரை நான் கனப்படுத்த போகிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற எந்த வருமானமானாலும் சரி, நான் செய்கிற தொழிலில் வருகிற எந்த லாபமானாலும் சரி, அதுல முதல் மிச்சமாகட்டும், மிச்சம் இருந்தா கடைசியா கொடுப்போன்றது ஒரு நாளும் கர்த்தரை கனப்படுத்தும் செயல் அல்ல. என் கையில் கர்த்தர் கொடுக்கும் எல்லா பொருளாதாரமான ஆதாரத்தில் ஒரு விதையை வைத்திருக்கிறார். அந்த விதையை நான் சிறந்ததா எடுத்து கர்த்தர் கொடுக்கும் போது அவர் என்னை அங்கீகரிக்கிறார். ஆசீர்வாதத்தின் வாசலை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். சாலமோன் சொல்றாரு, உன்னுடைய ஆலயம் திராட்சரசம் புரண்டோடும், உன்னுடைய களஞ்சியங்களில் பூரணமாய் எல்லாத்தையும் கர்த்தர் நிரப்புவார். எங்கேயும் குறை இருக்கிறதுக்கு இடமே இருக்காது. நான் முதலாவது கர்த்தரை கனப்படுத்தியதுனால மீத இருக்கிற எல்லாத்தையுமே நிரப்புகிறார் ஆண்டவர். எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தை பாருங்க. நான் ஆண்டவரை கனப்படுத்திக்கிறேன். எப்படி? ஆபேலை போல என் மேன்மையான காணிக்கையை, என்னுடைய சிறந்த காணிக்கையை, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் முதல் அந்த மேன்மையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நானும் ஏதோ ஒரு காணிக்கை கொடுப்பேன் அப்படின்னா, ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்துட்டு மூஞ்ச கீழே தொங்க போட்டுட்டு இந்த காயினை போல என்ன நம்ம என்ன கொடுத்து ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் ஒரு ஆசீர்வாதம் வரலையே, இன்னும் ஒரு பெரிய உயர்வு வரலையே அப்படின்னு மூஞ்ச துங்க போட்டுட்டு தான் போனோம். இந்த காயின் அப்படிதான் போனான் பாருங்க. ஆனா ஆபேலுக்கு அப்படி இல்லை. முதலீட்டை கர்த்தருக்கு என்று கொடுத்த உடனே அவனுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. என்னுடைய காணிக்கை மேன்மையான காணிக்கை, கர்த்தர் இதை அங்கீகரிப்பார். அப்படி அங்கீகரிச்சார். அந்த காணிக்கையை பத்தி ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறாராம். கவனிக்கிறீங்களா? இங்க இருக்கிற நம்முடைய காணிக்கையை பற்றி கர்த்தர் சாட்சி கொடுக்க முடியுமா? என் மகள் என்னை கனப்படுத்தி, அந்த 2 காசு போட்ட அம்மாவை கனப்படுத்தினார், கூப்பிட்டார், கையை பிடிச்சார். இவ யார் தெரியுமா? சாட்சி கொடுக்கிறேன் இவளுக்கு. அப்போ மேன்மையான காணிக்கை, மிச்ச மீதி அல்ல. அதனாலதான் நிரம்பல, அதனாலதான் குறை இருக்குது. உங்க வாழ்க்கையில பொருளாதார ரீதியில் எங்கேயாவது நிரம்பாத இடம், ஏதாவது ஒரு பாக்கிகள் இருக்கிற ஒரு காரியம் பொருளாதாரத்தில் இருக்குதா? இங்க பாக்கி, இங்க கடனை, அங்க இது செலுத்தணும், இந்த காசை கொடுக்கணும், கொடுக்க முடியாம கஷ்டப்படுறேன். இதுக்கெல்லாம் காரணம் ஏதோ ஒண்ணு கொடுக்கிறேன். ஆபேலை போல மேன்மையானதை நான் கொடுக்கவில்லை. அவரை நான் கனப்படுத்தி இருந்தால் அவர் என்னை கனப்படுத்தாமல் போகவே மாட்டார். அதுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு 2 காசு போட்ட. அப்போ 2 காசையும் கவனிக்கிறார். நீ எவ்வளவு போடுற அது இல்ல, நீ என்னை கனப்படுத்த போட்டியா அல்லது என்னை கனவீனப்படுத்த போட்டியா? அதனால்தான் மல்கியா 3 சொல்றாரு, நீங்கள் என்னை உங்கள் காணிக்கையால் வஞ்சிக்கிறீர்கள், கனவீனப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு தான் மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. உங்க காணிக்கை எல்லாம் கொண்டு வந்து போட்டு பாரு, இவனை ஒழுங்கா கனப்படுத்தி பாரு, வானத்தின் பல கனிகளை திறந்து ஈடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு கைகளை வைத்து சொல்ல விரும்புறீங்க, ஏன் காணிக்கை இன்றையிலிருந்து மேன்மையான காணிக்கையா இருக்க போகுது, ஆபேலின் காணிக்கையா இருக்க போகிறது. அல்லேலூயா. என் காணிக்கை குறித்து என் தேவனே சாட்சி கொடுக்கிற அளவில் நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க போறேன். ஆபேலை போல என் காணிக்கை மேன்மையான காணிக்கையாய், என் தேவனால் சாட்சி பெற்ற காணிக்கையாய் என் காணிக்கை மாறும் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். நான் கர்த்தருக்கு என்னுடைய மேன்மையான காணிக்கையும், என் காணிக்கை குறித்து என் தேவனே சாட்சி சொல்ற அளவுக்கு என் காணிக்கையை நான் மாற்றுவேன். அல்லேலூயா. சங்கீதம் 23 சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழியும். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். என் காணிக்கை ஆபேலை போல மேன்மையா இருக்க போகுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.